ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜே நவீன். நானும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு வண்டியை ரெண்டல் எடுத்துகிட்டு அப்படியே வண்டியை துடைச்சிட்டு இருந்தோம். நான் வேறு பேஷண்ட்டாக, அதனால் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, எங்கே போகலான்னு பிளான் போட்டு சரி வர்க்கலா போகலான்னு பிளான் போட்டோம். 3 ரூட் எடுத்தோம். அங்கே பார்த்தா வழி ஃபுல்லாக குறைஞ்சி எல்லாம் ஃபன் பண்ணி விளையாண்டு இருந்துச்சு. அப்படியே நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இதுதான் மூணார் ஃபஸ்ட்டு பெண்ட் ஸ்டார்டிங்கு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? மூணார் போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே தான் ப்ரோ. இப்போ 2 மணிக்கு எடுத்தது கரெக்டாக ஒரு வழியாக ஒரு 8 மணிக்கு மூணார் ரீச் ஆகிட்டோம். மக்களை எல்லாம் காவ காக்க வந்துட்டாரு. இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கு. எங்க மரநாட்டு கருப்பவாடா, மரநாட்டு கருப்பவாடா. இந்த காலையில் ஒரு 11 மணிக்கு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அப்புறம் சிட்டி வியூவில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே டேம் ஒரு 10 கிலோமீட்டர் தண்ணி டேம் இருந்துச்சு. ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். மீன் பிடிப்பாரு மட்டும் பிடிக்கவே இல்லை. அப்புறம் அந்த டேம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடு அப்படியே ஒர்க்கெல்லாம் கிளம்பிட்டோம். அதில் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் பக்கத்தில் யானை வந்துச்சு. காட்டு யானைன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா வாகனோட நின்று இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பிளாக் பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஸ்கூல் ட்ரிப்பில் பசங்க வந்திருந்தாங்க. அவங்கள வீடியோ வீடு கட்டினது பார்த்து நானும் வீடு கட்டலான்னு தோன்றேன். ஃபுல்லாக எலிப்பூச்சியாக கிடக்குது. இந்த பூச்சி என்னன்னு அப்போ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எலிப்பூச்சி வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. நான் கடைசியில் சின்ன பூச்சினால வச்சு அப்படியே தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டேன். அப்புறம் வந்து பக்கத்தில் ஏதோ இந்த கடலுக்கே போகிறதில்ல அழைச்சிட்டு போயிடுச்சு. பீச்சை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு லொக்கேஷன் போனோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கடல், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரிவரு. அங்கே கொஞ்ச நேரம் போய் வீடியோஸில் எடுத்தோம். வர்க்கலா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் அங்கே முடிச்சுன்னு ஜடாயு கிளம்பலான்னு கிளம்பணும். அங்கே போனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஒரு ஆளுக்கு 250 ரூபா. பெஞ்சுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா, மொத்தம் 500 ரூபா ஆயிடுச்சு. போகலாமா வேணாமான்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் இடம் செம ஒர்த்தான இடம். ஃபோட்டோஸ் எடுத்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு லவ் ஜோடி, ஒரு கப்புள்ஸ், அவங்க கப்புள்ஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வர்க்கலா ட்ரிப்பு அப்படியே முடிஞ்சு நைட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு திருப்பூர் ரீச் ஆகிட்டோம்.
राहिला बघायचा आपला चांगली ठेवली हिरो हिरोईन दिसत आहेत